மேஜிக் காட்டவா? 2 கையும் நீட்டி பாருங்க, ரெண்டும் ஒரே லெவல் தானே இருக்கு. அதையே உங்க முதுகுக்கு பின்னாடி கொண்டு போங்க. உங்களோட நான் டாமினன்ட் ஹேண்ட் மோஸ்ட்லி இருக்கவங்களுக்கு லெஃப்ட் இருக்கும், நல்ல ரேஞ்சு போகும். அதே டாமினன்ட் ஹேண்டை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபான ஷோல்டராகவும் ரேஞ்சு கம்மியாகவும் போகுதா? ஆக்டிவிட்டியில நம்ம மோஸ்ட்லி ரைட் ஹேண்டை யூஸ் பண்றப்ப இங்க இருக்க மசில் டோன் ஆயிட்டு ஒரு வகையான டைட்னஸ் உருவாகுங்க. அது ஜாயிண்ட்டுக்கு அடுத்த லேயர்ல இருக்க கேப்சூல் வரைக்குமே டைட் ஆனா மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஓவர் ஹெட் அத்லெட்டுக்கு மட்டும் தாங்க இருக்கும். இப்ப பார்த்தா எல்லாருக்கும் இருக்கு இந்த டைட்னஸ். அதை ரிலீவ் பண்ண இந்த எக்ஸசைஸ் நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. ரைட் ஹேண்டை நல்லா மேல தூக்கிக்கோங்க. கையை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த எல்போ போட்டு நல்லா புஷ் பண்ணுங்க. வெளி பக்கத்துல நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ் இன்டு 3 ரெபடேஷன் பண்ணுங்க. உங்க ரைட் ஹேண்ட் இந்த மாதிரி 90-90 பொசிஷன்ல வச்சுக்கோங்க. கையை வச்சு நல்லா கீழே கொண்டு போங்க. இது ஸ்லீப்பர் ஸ்ட்ரெச் தாங்க பேரு. நம்பர் 3, கையை நல்லா இன் அண்ட் அவுட் ரொட்டேட் பண்ணுங்க. ஷோல்டர் 90 டிகிரில இருக்க மாதிரி. 4, கையை 90 டிகிரி தூக்கிட்டு உள்ளங்கையால நம்பர் 4, கையை 90 டிகிரி தூக்கிட்டு சீலிங் தொடர மாதிரி ஷோல்டர் ஃபார்வர்டு கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க. 5, அப்படியே கவுந்து படுத்துக்கோங்க. கையை நல்ல உடம்போட சேர்ந்து நல்லா மேல தூக்கிட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க. எல்லாமே 45 ரெபடேஷன் பண்ணுங்க. டெய்லி முதுகுக்கு பின்னாடி தொட்டு பார்க்கறத ஒரு 20 to 30 டைம்ஸ் பண்ணுங்க. ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இந்த இடத்துல இருக்க டைட்னஸ் தான் ஒன் ஆஃப் த மெயின் காரணம் ஃபார் பெயினுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.